ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு லிமிட்டெட் எடிஷன் பைக் தான். அது வந்து எம்வி அகஸ்டாவோட ரஷ் இந்த மாடல். இது வந்து ஒரு லிமிட்டெட் எடிஷன். நார்மலி அகஸ்டாவே ரோட்டில் பார்க்க முடியாது. அதுவும் இது லிமிட்டெட் எடிஷன் சொல்லவே தேவையில்லை. வேற லெவல் பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டே இருக்கேன் இந்த வண்டியை. அண்ட் இதோட டிசைனர் வந்து இன்ச் பை இன்ச்சாக இருந்து நல்லா செஞ்சு எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பைக்கை வந்து நல்லா டிசைன் பண்ணாங்க. ஆனால் இந்த கீயை வந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீ வந்து நார்மலாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எம்வி பேட்ஜிங் போட்டுட்டு ஒரு நார்மல் மேனுவல் கீ தான். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரஷ் சீரீஸில் ஒரே ஒரு பைக் தான் இருக்குது. அண்ட் இதுதான், அதுவும் லிமிடெட் எடிஷன். அண்ட் இந்த பைக்குக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் அண்ட் இன்னொன்று வந்து ரேசிங் கிட். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரேசிங் கிட் தான். அண்ட் அதனாலேயே இதில் இருக்க நிறைய பார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது போக எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாகவும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அண்ட் குளோபலி இப்போ ரஷ் வந்து இந்த லிமிடெட் எடிஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இந்த சீட் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா அக்சசரி மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஒரு அந்த பில்லியன் சீட் இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா அந்த டேங்க் கூட அப்படியே கம்பைன் ஆகி அப்படியே போகுது. ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மல்டிபிள் செட்டப்பில் இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்பிளிட்டட் யூனிட்டில் அந்த மாதிரி எவ்வளோ ஸ்பிளிட்டட் இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே செப்பரேட்டாக ரவுண்டாக ஸ்கொயராக. அண்ட் இந்த ஹெட்லைட் சுற்றி வருது இல்லை, இது வந்து செப்பரேட் அக்சசரி. அண்ட் ஹெட்லைட்டுக்கே இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் பயங்கரம். அது அதில் இன்னொரு விஷயம், இந்த பைக் வந்து இங்கே கஸ்டமரோட பைக்கு, அதனால தான் இந்த ரஷ்ஷை பார்க்கவே முடிஞ்சுது. அண்ட் அதனாலேயே இந்த பைக்கில் பார்க்குற நிறைய அக்சசரிஸ் வந்து ஸ்டாக்காக வராது. எல்லாமே இவங்க செப்பரேட் அக்சசரிஸாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மட்கார்ட்ஸ் வந்து எம்வி பேட்ஜிங்கோட ஒரு பிளாக் ரெட் அந்த ஒரு காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு மட்கார்டில் வர இந்த பெயிண்டிங் இந்த டிசைனே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து அதுக்கு கூட ஒரு மெட்டல் பிளேட் அந்த கவர் மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து கோல்டன் ஃபினிஷில் நைஸ். இதுவும் கோல்டு இதில் தான் இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் வந்து பிரம்போ வருது. அண்ட் இதில் வந்து எம்வி பேட்ஜிங் இருக்குது. இது வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கி வச்சது ஒரு அக்சசரிஸ் இதில் வரும். அண்ட் டியூவல் டிஸ்க் தான். அண்ட் இந்த அலாய்ஸ் இல்லை, இந்த ஒரு ஸ்போக் வீல்ஸ் அந்த செட்டப்பில் வருது. அண்ட் அதோட டிசைனும் சூப்பராக இருக்குது, இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே. அண்ட் இதோட டயர்ஸ் வந்து பிறவி சூப்பர் கோர்ஸா எஸ்பி இது. அண்ட் இதோட சைஸ் வந்து 120/70 இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த அலாய்ஸ் கீழே இங்கே எம்வி அகஸ்டாவோட பேட்ஜிங் வருது. இங்கே ரேடியேட்டர்ஸ் பார்த்தோன்னா 2 ரேடியேட்டர்ஸ் வருது. ஒன்று மேலே கீழே, இது வந்து சின்னது கீழே இருக்கிறது. அண்ட் இந்த ரெட் கலரில் வருது இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தனியாக வாங்கி வச்சது. அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட், இது அதுவும் கார்பன் ஃபைபர் தான். அண்ட் இது வந்து ஒரு விங்லைட், அதுவும் ஒரு க்ளோசி ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்குது, பிளாக் கலர் தான். இந்த விங்லைட் சைட்லேயே 1000 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 1000 cc ஆனதுனால பெயிண்டிங் அதில் வர டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு மேலேயே ஒரு சின்ன கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏர் உள்ள போகிறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட் யூனிட், இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, ரூஸ் எல்லாம் போட்டு செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் அதில் தான் ரஷ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அண்ட் இதுவும் செப்பரேட் பீஸ் தான். அது கார்பன் ஃபைபர், இதுவும் கார்பன் ஃபைபர் செப்பரேட்டாக வர்றது. அண்ட் இதில் வந்து சிஆர்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த டிப்பிக்கல் நெய்ம் பேட்ஜ் வருது. அண்ட் இந்த இது பண்ணது வந்து யாருன்னா சீலியோ பெல்லர்மோன்னு ஒரு ஆள். அண்ட் இந்த மாதிரி நெய்ம் பேட்ஜஸ் வந்து இதில் மட்டும் இருக்காது, எல்லா அகஸ்டா பைக்ஸ்லையும் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் தான் அகஸ்டாவில் வர்றது. இது வந்து செப்பரேட் அக்சசரி, அதில் வந்து எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட் கவர், இன்ஜின் வந்து கவர் ஆகி வருது. அது ஒரு கார்பன் ஃபைபர் தான், எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் அதுலேயே இந்த டைட்டானியம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கு. எம்வி பேட்ஜிங் வந்து இதில் வருது. அண்ட் இது வந்து ஒரு செப்பரேட் மெட்டல் பீஸ், நமக்கு இது ரிமூவ் பண்ணலாம், அதோட பீஸ் தான் இது. அண்ட் இந்த ஃப்ரேம்ஸில் வந்து ரெட் கலரில் இருக்குல்ல, எல்லாமே செப்பரேட் அக்சசரிஸ், எல்லாத்துலேயும் ஒரு எம்வி பேட்ஜிங் இருக்குது. ஃப்ரேம்ஸ் வந்து ஃபுல் ஒரு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும் தான் தெரியுது, பேக்கில் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் தெரியுது, பாக்கி எல்லாமே சீட்டுக்குள்ளே போகிறது தான். அண்ட் இந்த சீட்டு கீழே வந்து இது ஒரு செப்பரேட் அக்சசரி, அது வந்து 1000 மென்ஷன் பண்ணியிருக்கு. இது மேலே வர்றது இது கார்பன் ஃபைபர் தான். அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து ஏரோ டிசைன் ஃபார் எம்வி அகஸ்டா இதோட தான். இந்த ஃபுட் பெக்ஸ் வந்து அதுவும் செப்பரேட்டாக வாங்கி போட்டது தான். பைக்கு மேட்சிங்காக இருக்குது, அதுலேயும் எம்வின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. பின்னாடி வந்து அந்த ஃபுட் பெக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபுல் பிளைனாக இருக்குது. இது வந்து சிங்கிள் ரைடர் மட்டும் போகிறது மாதிரி தான் இருக்கும். சீட் பக்கத்துலேயே இந்த கார்பன் ஃபைபர் இந்த ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு கூட இந்த சென்டரில் ஒரு இந்த பொசிஷன் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஹாட் பிளாஸ்டிக் மாதிரி இதில் இருக்குது. இந்த சீட் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோஃபா இருக்குல்ல, அந்த ஒரு கலரில் அப்படியே ரெட்டாக இருக்குது. அண்ட் அதுலேயே நல்லா மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, அல்கண்டார் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் எம்வி அகஸ்டா இது இருக்குல்ல, கீழே இந்த அண்டர் பெல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 2 யூனிட் மாதிரி தான் வருது. ஃப்ரண்டில் வர்றது ஒரு பீஸு, அண்ட் இது வந்து வேறு ஒரு செப்பரேட் பீஸு. அண்ட் இதுலேயே அந்த ஒரு ஷீட் போட்டு தான் வச்சுருக்காங்க இந்த ஒரு கார்டில், ரொம்ப ஹீட் இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது ஆல்ரெடி யூஸ்டு பைக் ஆனதுனாலேயே இந்த எக்ஸாஸ்ட் எல்லாம் ஹீட் ஆகி அதோட கலர் வந்து ஒரு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இதோட ஸ்ப்ரிங்ஸ் இங்கே இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். பின்னாடி பார்த்தோம்னா இந்த டயர்ஸ் இந்த கவர் வருது இல்லை, இந்த கார்பன் ஃபைபரோடது, இது வந்து செப்பரேட்டாக வச்சது. அதுவும் சிங்கிள் சைடு சிங்காம் தான். அதுலேயும் அந்த ரெட் கலர் நடுவில் வருது இல்லை, அதுவும் ஒரு அக்சசரி
அக்சசரி தான். இதுலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுது. அப்படி பிறலி டயப்ளோ சூப்பர் கோர்ஸா எஸ்பி டயர்ஸ் தான் இது. அண்ட் இந்த டயர் சைஸ் பார்த்தோம்னா 200/55 இங்கே இருக்குது. அண்ட் இங்கேயும் அந்த எக்ஸாஸ்ட் செப்பரேட் பைப் வருதுல்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரிங்ஸ் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வர்ற இந்த சஸ்பென்ஷன் அதெல்லாமே எல்லோ ஃபினிஷில் இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஓயிலின்ஸோட தான். அண்ட் பேக்கில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்இடி தான். அண்ட் டெய்லைட் வந்து இந்த சீட்டுக்கு கீழே வரும். இங்கே இருக்குதுல்ல, இது ஒரு ரவுண்ட் யூனிட் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து இண்டிகேட்டர் பின்னாடி ஒரு சின்ன மட்காட் மாதிரி ஒரு செப்பரேட் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மழை டைமில் ஸ்லஷ் எல்லாம் ஆகிடும், டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நம்பர் பிளேட்ஸ் வந்து ஒரு செப்பரேட் ஒரு டெயில் டடி மாதிரி கீழே இருக்குது. வேறு பீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஃபுல் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த மழை டைமில் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த பைக் ரைட் பண்ணுறது. அண்ட் மழை டைமில் இந்த பைக் ரைட் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா இது மொத்தம் கவர் போட்டு ரொம்ப ரேராக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி டைப் தான் இது. அண்ட் இந்த சீட் கோல் மேலேயும் இந்த பெயிண்டிங் டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன கிரில் மாதிரி இருக்குது. அண்ட் எம்வி பேட்ஜிங் வந்து இதில் இருக்குது. அண்ட் இந்த சீட் கோல் வச்சா தான் நல்லது, ஏன்னா இந்த ரைடர் சீட் வந்து முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, பட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதி தான் இருக்குது. அண்ட் அதுவும் ரொம்ப சின்னது, ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி இதில் வேறு எதுவும் கிடையாது. பட் லுக்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ரஷ்யன் மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அண்ட் இதுலேயும் ஒரு கார்பன் ஃபைபர் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வர்றது. அண்ட் இதில் இந்த டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. செயின் வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது வந்து ஒரு செப்பரேட்டாக வாங்கின ஒரு அக்சசரி. அண்ட் அதுலேயும் எம்வி பேட்ஜிங் இருக்குது. அலாய்ஸ் வந்து ஸோ நைஸ், ஒரு க்ளாசி ஃபினிஷில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விங் ஆர்ம் வந்து சிங்கிள் சைடு ஆனதுனாலே அந்த ஒரு டிசைனில் தான் இருக்குது. லைக் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது, அடுத்து கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது, அந்த மாதிரி. செயின் வந்து இதுக்கு உள்ளே போயிட்டு தான் வெளியில் வருது. அண்ட் இதுலேயும் ஒரு ரெட் கலர் ஒரு அக்சசரி வச்சிருக்காங்க, அதுலேயும் எம்பி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரெட் கலர் ஃபுட் பெக்ஸ். இதில் இந்த ஃபுட் பெக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த பீஸும் ஒரு நல்ல ஃபினிஷில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து வேற ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடது. இந்த பக்கத்தில் வர்ற இந்த இன்ஜின் கவர் இருக்குல்ல, இது ஒரு கார்பன் ஃபைபர், அது ஒரு செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுது. அண்ட் இதில் வந்து பேலன்ஸ் ஷாஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு, அது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு டெக் அது. அண்ட் எம்வி பேட்ஜிங் வந்து இங்கே இன்ஜின் கேசிங்கில் இருக்குது. அண்ட் இந்த அக்சசரி இந்த ரெட் கலர் இதுலேயும் எம்வின்னு இருக்குது. அண்ட் இந்த பக்கத்துலேயும் அந்த ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எம்பி அகஸ்டா மோட்டர்ஸ்பா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் சிஆர்சி இதுவும் ஒரு டெக் தான் இதில். அண்ட் இந்த வியூவில் பார்த்தோன்னா இந்த விங்லைட் மட்டும் தான் தெரியுது, பட் நல்லா பார்த்தா தான் தெரியுது. அதுக்கு மேலே தான் இண்டிகேட்டர் வருது, பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த டேங்க் வந்து ஃபுல் ரெட்டில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைக் இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் பாருங்கள், ஓ நைஸ். அகஸ்டா பேட்ஜிங் இருக்குது ஒரு ப்ளூ கலரில். இதில் வந்து கார்பன் ஃபைபர் பார்த்துது. அண்ட் இந்த கன்சோல் வந்து யூஸ்வலி முன்னாடி இருக்கும், லைக் இந்த இடத்துல வரும். பட் இது வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி. அண்ட் அந்த கன்சோலை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கே ஒரு செப்பரேட் ஒரு அலுமினியம் ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதுலேயே ரஷ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, இது வந்து ஒரு செப்பரேட் பீஸு. அண்ட் அந்த கன்சோல் கீழே பார்த்தாலும் இந்த ஒயரிங் போகிறது அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை, ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணி எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா இந்த கன்சோலோட சைஸ் வந்து சேம் நம்ம பழைய பைக்ஸில் எல்லாம் பார்த்துருக்கோம் அகஸ்டால, அதே சைஸ் தான். ஒரு சின்ன இது தான். அந்த சைடில் வந்து இதோட இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்காக. அண்ட் இது கீ போடுற ஸ்லாட் வந்து இதில் கிடையாது, இந்த கன்சோல் முன்னாடி வரும், இங்கே வருது. இதுதான் இதோட கீ. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதோட இதுதான் இது. அண்ட் இந்த கன்சோல் இன்னொரு விஷயம், இது வந்து எம்வி ரைடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா இதோட கஸ்டமைசேஷன் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இந்த வண்டிக்கு ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது வந்துன்னா நமக்கு இந்த ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். லைக் ஆன் ஏரில் நம்ம இந்த ஃபோன் அப்டேட் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி. அது என்ன சொன்னா லைக் மற்ற பைக்ஸ் எல்லாம் சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து அப்படி கிடையாது. அண்ட் இது லிமிடெட் எடிஷன் சொன்னால அது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு கார்பன் ஃபைபர் பார்ட் தான். அதில் வந்து இந்த ரஷ்யன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து இருக்குது 242/300. அதாவது வேர்ல்டில் மொத்தமாகவே 300 பைக் தான் இருக்குது இந்த ரஷ் இது. அண்ட் அதில் ஒரு பைக் தான் இப்போ என் முன்னாடி இருக்கிறது. அதுக்கு கூடயே வேற ஒரு பீஸ் இருக்குது, பட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஹேண்டில் பார்ஸ் பார்த்தோன்னா இந்த grip வந்து நல்லா இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த லிவர்ஸ் இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதோட இது வந்து இங்கே பின்னாடி இருக்குது. அண்ட் இதோட விங்லைட் மாதிரி ஒரு சின்ன செட்டப் இருக்குல்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸாக வச்சது. அண்ட் அது வந்து ரிசோமா ஓடுறது, அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது ஒரு பிளாக் கலரில். பட் இதே இது நம்ம திருப்பினா அதே மிரர் வந்து இங்கே இருக்கும். இது இந்தியாவில் சில நார்மல் பைக்ஸில் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் இது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரி தான். அண்ட் இதில் பார் அண்ட் மிரர்ஸ் வரும் போல், அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இது வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு ஹேண்டில் பார்ஸ்லேயும். இதுலேயும் அதே மாதிரி தான். அண்ட் ரைட் சைடில் வர்ற இந்த பிரேக் லிவர்ஸும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதோட இதுவும் இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த நாப் சேம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான். அண்ட் பிரம்போ சிஸ்டம் அதோட இதுதான். அண்ட் இந்த சுவிட்ச் கேஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ஹெட்லைட் இது வந்து ஹை பீம், அண்ட் கீழே வந்து லோ பீம், அண்ட் இது வந்து பாசிவ். அண்ட் இது வந்து நம்ம கன்சோல் கோ த்ரூ பண்ண வேண்டிய பட்டன் இது. அண்ட் இது வந்து இண்டிகேட்டர். அண்ட் இது வந்து ஹார்ன் வந்து ஈவன் இந்த லிமிடெட் எடிஷன் கூட இது வந்து வெறும் சாதாரண சுவிட்ச் தான் இருக்குது, பிளைனாக தான் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோன்னா
இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மேலே இருக்கிறது அண்ட் கீழே வந்து லான்ச் கண்ட்ரோல் அண்ட் இது வந்து வண்டி கில் சுவிட்ச் அந்த இது அண்ட் ஸ்டியரிங் டேம்பர் வந்து இங்கே முன்னாடியே வருது இந்த கன்சோல் கீழே இதாக இருக்குல்ல இதுதான். அந்த டிசைன் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த லைட்டிங்ல எல்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ரஷ்ல வந்து ஒரு ஸ்னேக்கு டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கீ இன்செர்ட் பண்ணுறது மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் இல்லை. நம்ம ரேஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சுருக்காங்க இந்த ஃபியூல் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பற்றி நமக்கு சொல்ல தேவையில்லை. நார்மல் 1000cc அகஸ்டால ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அது கூட இது வந்து லிமிடெட் எடிஷன். நம்ம அதிலேயே கெஸ் பண்ணலாம் ப்ரைஸ் அப்படி அதிகமாக தான் இருக்கும். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இன் பெஹ்ரைன் வந்து 25,000 தினார். அண்ட் இந்த பைக்குக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது அகஸ்டா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் இந்த செக்மெண்ட்ல வர மற்ற பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பிரைஸ் அதிகம் ப்ளஸ் அதே மாதிரி லிமிடெட் எடிஷன் ஆனதுனால ஸ்பேர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இதாக தான் இருக்கும் கம்பேரிங் டு அதர் பைக்ஸ். அண்ட் அதே மாதிரி ஷோரூம்ஸும் கொஞ்சம் கம்மி. அண்ட் இந்தியாவில் சொல்லவே தேவையில்லை. ஷோரூம்ஸ் நான் தேடி பார்த்தப்போ வெப்சைட்ல எதுவுமே காணல. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸோ சவுண்ட் வந்து நான் இப்போ ப்ளே பண்றேன். அது வந்து இயர்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் வேற எதுவும் இல்லை, இந்த பைக்கை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் see you in the next video. Bye bye.